என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பிசி எக்ஸாமில் கேட்ட ரிலேட்டட் சம் அண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு 9 சம்மாட்ட அடிக்கடி அந்த கொஷின்லேருந்து தான் வருது. இந்த கொஷின் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இப்படி இருந்தாலும் ஜிடி எக்ஸாமில் 2 or 3 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சம்மை ஒன்றை விடாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை பாருங்கள், ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 6 days முடிச்சிட்டாங்க. பி வந்து அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 12 days எடுத்துக்கிறாங்கன்னா 2 பேர் A+B 2 பேர் ஜாயின் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா A+B ஈக்குவல் டு அந்த ரெண்டையும் ஏபி வேல்யூ இருக்கும் ரெண்டையும் மல்டிப்ளேஷன் எழுத டிவைடுக்கு மேலே போட்டுக்கோங்க. 6 × 12 டிவைடு கீழே என்ன பண்ணீங்கன்னா 2 வேல்யூ ப்ளஸ் பண்ணுறதை டிவைடு கீழே போடுங்க. போட்டிங்கன்னா 6 + 12 வருமா ஈக்குவல் டு 6 × 12 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 18 வருதா, 18 போட்டுக்கோங்க. 6 டேபிளில் 6 1 டைமு, 18 3 டைமா, 3 டேபிள் அடிச்சுன்னா 3 1 டைமு, 12 வந்து 4 டைமா ஈக்குவல் டு 4 days வருதா. 4 days தான் ஆன்சர். A+B வந்து 12 days, B+C 15 days, C+A 20 days முடிக்கணும். A+B எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு A+B+C ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து 2xyz by xy + yz + zx. இனி வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x = 12, y = 15, z = 20 வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 12 × 15 × 20 by 12 × 15 plus 15 × 20 plus 20 × 12 இது ஃபுல்லி கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக 10 days கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஏ வந்து ஒரு ஒர்க்கை 6 days, பி 8 days, சி வந்து 12 days முடிக்கிறாங்க. A+B+C 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு A+B+C ஈக்குவல் டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது xyz by xy + yz + zx. ஏங்க 2 யூஸ் பண்ணலின்னு தெரியுங்க. ஏபிசின்னு இருக்குது, அங்கே வந்து A+B+Cன்னு இருந்தோடனே 2 யூஸ் பண்ணோம். வந்து வேல்யூ எழுதிக்கிங்க. x = 6, y = 8, z = 12. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A+B+C ஈக்குவல் டு 6 × 8 × 12 by அதுக்கடுத்தது 6 × 8 + 8 × 12 + 12 × 6. ஃபைனலாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா 576 by இந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 216 வருதா. இது ஃபுல்லி கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு 2 × 2/3 days வந்து அவங்க வந்து 3 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. A+B 2 பேர் சேர்ந்து 15 days, ஏ வந்து 20 days முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா. நாம் ஃபஸ்ட்டு இனி வந்து என்ன பண்ணனா எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 15 × 20 by அடுத்தது இந்த 20லேருந்து அந்த 15 மைனஸ் பண்ணுங்கள். 20 - 15 ஈக்குவல் டு இந்த 15 × 20 அப்படியே வச்சுக்கோங்க. 20லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ 5th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 20 வருமா. 3 × 20யோட வேல்யூ என்ன 60யா. 60 days பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். A+B வந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 days முடிக்கிறாங்க. அதே வந்து பி வந்து ஒரு ஒர்க்கை வந்து 20 days முடிக்கிறாங்கன்னா ஏ வந்து அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தால் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க சம் சால்வ் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அந்த 12யுமே 20 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 12 × 20 by அடுத்தது 20லேருந்து அந்த 12 மைனஸ் பண்ணுங்கள். என்ன வருது 20 - 12. ஃபஸ்ட்டு வந்து 12 × 20 அப்படியே வச்சுக்கோங்க. 20லேருந்து கழிச்சிங்கன்னா என்ன 8, 8th டேபிளில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 டைமு, இது 6 டைமு, மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 டைமு 10 டைம் மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வருமா. 6 × 5யோட வேல்யூ என்ன 30. 30 days வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. 6வது சம் பாருங்கள். ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 20 days முடிக்கிறாங்க. அதே வந்து
எஃபென்சியல் A:B எஃபென்சியல் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட எஃபென்சியல் பர்சன்டேஜ் எவ்வளோனா 6:5. அதே B வந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். B தான் நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா வாங்க ஃபார்முலா பார்க்கலாம். ஏ ஒர்க்கோட எஃபென்சியல் இன்ட்டு ஏவோட ஒர்க் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பை பியோட எஃபென்சியல் தெரியுமா, அந்த பியோட எஃபென்சியல் எழுதிக்கலாம். அடுத்து சம்மில் அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு ஏ எவ்வளோ நாளில் முடிச்சுக்கிறோம் 20 இன்ட்டு ஏவோட எஃபென்சியல் 6 பை பியோட எஃபென்சியல் எவ்வளோ 5. இனி வந்து கேன்சல் பண்ணுங்கள். 5th டேபில் கேன்சல் பண்ணிங்கன்னா 24 டேஸில் வந்து பி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. 24 தான் ஆன்சர். 15 பாய்ஸு ஒரு ஒர்க்கை வந்து 10 டேஸில் முடிக்கிறாங்கன்னா 10 டேஸில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்க சம் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இனி என்ன கேட்டுக்கிறாங்க, 10 டேஸில் எவ்வளோ பேர் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லித்தானே கேட்குறாங்க. ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் பைக்கு மேலே போட்டுக்குங்க. 15 இன்ட்டு 20 பை தெரியாத ஒன்று மட்டும் தெரிஞ்சது கீழே போட்டுக்குங்க. 10 0 0 கேன்சல் ஆகிரு. 15 இன்ட்டு 2 வருமா. 15 இன்ட்டு 2ஓட வேல்யூ என்ன, 15 இன்ட்டு 2 30 டேஸ். 30 பாய்ஸ் இருந்திருந்தாங்கன்னா 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. A+B வந்து 12 டேஸில் முடிக்கிறாங்க. அதுவே B+C வந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. C+A வந்து அதே ஒர்க்கை வந்து 20 டேஸில் முடிக்கிறாங்கன்னா A வந்து அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தால் எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க ஈஸியாக. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கெல்லாம் எல்சிஎம் அந்த டோட்டல் ஒர்க்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். வாங்க சைடில் வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். A+B+C வந்து 12, அதுக்கப்புறம் B+C வந்து 15, அதுக்கு அடுத்தது வந்து C+A வந்து 20. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது டோட்டல் எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா 12, 15, 20 எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா 60 வருது. அதனால் டோட்டல் ஒர்க்கு 16 வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணால் ஒவ்வொன்றுக்கும் எஃபென்சியல் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு என்ன 16 பை 12 போட்டிங்கன்னா 5 வருதா. அதே மாதிரி B+Cக்கு எஃபென்சியல் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 வருதா. அதே போல் C+A கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா 3 வருதா. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த 3 ப்ளஸ் பண்ணுங்க. A+B+B+C +C+A இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 2 இன்ட்டு A+B+C வருதா. ஈக்குவல் டு அடுத்து 2 இன்ட்டு A+B+C ஈக்குவல் டு இந்த எஃபென்சியல் வேல்யூவெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 12 வருதா. அடுத்து என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு A+B+Cயோட வேல்யூ தான் வேணும். அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மித்தது இங்கே கொண்டு வந்துங்க. 12/2 வருமா. அடிச்சிங்கன்னா 6ன்னு வருமா. A+B+C 3 பேரோட ஒர்க் எஃபென்சியல் 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு சம்மில் கேட்டது ஏவோட தானே. ஏ போட்டுக்குங்க. இன்ட்டு டோட்டல் ஒர்க் பை எஃபென்சியல் ஆஃப் ஏ பை எஃபென்சியல் ஆஃப் ஏ. நாம் இன்னும் வந்து எஃபென்சியல் ஆஃப் ஏவோட வேல்யூ இன்னும் கண்டுபிடிக்கல. டோட்டல் ஒர்க் 16 போட்டுக்கோங்க. அடுத்தது எஃபென்சியல் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. அதில் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தானே வேணும். B+C வந்து 4 தானே, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A+4 = 6. 4 அன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா 6லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 வருதா. எஃபென்சியல் ஏவோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டா. இதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 60/2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது 30 டேஸ் வருதா. ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து 30 டேஸ் இருந்தால் தனியாக இருந்தால் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 20 டேஸுமே, சி வந்து அதே ஒர்க்கை முடிக்க 15 டேஸுமே, A+B+C 3 பேர் சேர்ந்து அதே ஒர்க்கை முடிக்க 6 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா பி வந்து அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தால் எவ்வளோ நாளில் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஏ வந்து 20 டேஸில் முடிச்சிருப்பாங்க. சி வந்து 15 டேஸில் முடிச்சிருப்பாங்க. அதே A+B+C வந்து 6 டேஸில் முடிச்சிருப்பாங்களா. இனி வந்து எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் = 20, 15, 6க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா 60 வருதா. டோட்டல் ஒர்க்கு அப்படின்னா 60 தான். அடுத்தது எல்லாத்துக்கும் ஒர்க் எஃபென்சியல் கண்டுபிடிங்க. போன சமுக்கு எஃபென்சியல் கண்டுபிடிச்சுமே 60/20 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 3 வருமா. அதே மாதிரி சிக்கு வந்து ஒர்க் எஃபென்சியல் கண்டுபிடிங்க. 60/15 போட்டிங்கன்னா 4 வரும். அதே மாதிரி A+B+Cக்கு ஒர்க் எஃபென்சியல் கண்டுபிடிச்சா 10 வருதா. இப்போ வந்து A+B+C = 10. இதில் வந்து ஏசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 + B +
4 ஈக்குவல் டு 10. நம்மளுக்கு பியோட வேல்யூ தான் வேணும், மிச்சதெல்லாம் அங்கே கொண்டு போனீங்கன்னா 3 வருதா. இனி வந்து பி வந்து அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தால் எவ்வளோ நாளில் பண்ணி முடிச்சிருப்பாங்க தானே கேட்குறாங்க. பி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃப்என்சிஎல் ஆஃப் பி. நீ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டோட்டல் ஒர்க் எவ்வளோ 60 60 பை 3 கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 20 டேஸில் வந்து பி வந்து அதே ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்துருப்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ண சம் மட்டும் போட தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெஸ்ட் இருக்குது, நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சம்மும் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி தேவைன்னா நீங்கள் வீடியோ டெய்லி ஒரு டாபிக் பார்த்து ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒன்று வீடியோவில் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு எப்படி பெட்டராக கொடுக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுபடி செஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.